போற போக்க பார்த்தா இனிமே நம்ம தமிழ்நாட்டில் விடிய காலையில் 6 மணிக்கெல்லாம் ரோட்ல இறங்குனீங்க அப்படின்னா கார்பரேஷன் கமிஷனரும் வார்டு ஆஃபீஸரும் கையில ஃபைலோடு நின்று குப்பையை கிளீன் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க போல. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? ஆமாங்க, தாவேக ஆட்சியோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்தோட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு ஒரு பயங்கரமான அதிரடியான 6 மாத கெடு விதிச்சிருக்காரு. அடுத்த 6 மாசத்துக்குள்ள நம்ம ஊரெல்லாம் லண்டன், சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு சர்வதேச தரத்துல மாறணும், இல்லைன்னா ஆபீசர்ஸ் மேல ஆக்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு செம்ம ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. முதலமைச்சரின் நேரடி பொறுப்பில் நகராட்சி நிர்வாகம். நம்ம ஊர்களில் ரோடு சரியில்லைனாலோ, குப்பை வண்டி வரலனாலோ, இல்லை தண்ணி பைப்பில் லீக்கேஜ் இருந்தாலோ நாம நேராக திட்டுறது நகராட்சி நிர்வாகத்துறையை தான். கடந்த ஆட்சிகளில் எல்லாம் இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்குன்னு தனியாக ஒரு அமைச்சர் இருப்பார். ஆனால் தற்போதைய தாவேக ஆட்சியில் முதலமைச்சர் விஜய் ஒரு அதிரடியான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. இந்த துறையை வேற யார்கிட்டையுமே கொடுக்காம தன்னுடைய நேரடி பொறுப்புலையே எடுத்துக்கிட்டாரு. ஆமாங்க, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்ட் பாஸ் வேற யாரும் இல்லை, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான். நகர்ப்புற மேம்பாடு தான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். அதை நான் நேரடியாக கவனிச்சாதான் வேலைங்க வேகம்